அப்போ டேரக்டருக்கு எடுத்தோன்னே நோ சொல்லிட்டீங்க? இல்லையே, நான் நோ சொல்லலையே. இல்லை, பட் அவர் அப்செட் ஆகுது வச்சு அவர் ஃபேஸை பார்த்து தெரிஞ்சிடும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னும் சொன்னீங்க. ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டராக அவர் ஓகே ஃபைன், பட் ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு? ஒரு நடிகராக முழுமையாக அவர் வந்து பண்ண முடியலையோ. 60 வயசு பெரியவருக்கு அவர் 20 வயசு பேராக சொல்லிடுவார். இல்லை, அவர் யாரையுமே பண்ணியிருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன் நான். ஓகே, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் கூட நடிக்கணுன்ற ஆசை இருக்கு? ஸோ அதனால் நடித்தா அஜித் சார் கூட. விஜய் சார் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டீம் இருக்கு. ஒரு 2 பேர் அதே தான் வந்து கூப்பிட்டுருக்கேன். இது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இந்த படத்துக்கு, அண்ட் ஆல்ரெடி இன்னொரு சார் அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான். அவங்க யாருன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அண்ட் ரியா மேம் வணக்கம். அண்ட் இளங்கோ சார், வெரி ஹாப்பி டு சி. பிகாஸ் பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு யூத்ஃபுல்லான ஒரு லுக் இருக்கு சார். பட் என்ன அந்த ஒரு ஆம்பியர் இதெல்லாம் இருந்தா இஸ் வெரி நைஸ். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நாங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த விதம் அப்படி ஒரு ஏஜ்டான ஒரு கேரக்டரில் அண்ட் பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் கேரக்டர் நல்லா கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். பட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு ராக் பண்ணியிருக்கீங்க. இந்த லுக்லேருந்து எல்லாமே வந்து அந்த ப்ரெசன்ட் பார்க்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி கமிட் ஆனீங்க? அந்த டேரக்டர் வந்து ஒரு நியூ டேரக்டர் அண்ட் அவரே வந்து லீடும் பண்ணியிருக்காரு ரங்கா. எப்படி அப்ரோச் பண்ணாரு அவர்? ரங்கா என்கிட்ட தொலைபேசியில் பேசணும்னு கேட்டுட்டு வந்து பேசினபோது அவர் இதை சொன்னார். நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன், எப்படி இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்தீங்க? ஏன்னா நான் திரையில் வந்து 2021 சிவகுமாரின் சபதத்தில் ஆதிக்கு தாத்தாவாக நான் அறிமுகமானேன். ஒரு 60 வயது நெசவாளராக, ஒரே வேட்டி ஒரே சட்டை, இதோட தான் படம் முழுக்குவேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு, ஒரு பாரனுடைய ஓனராக ஒரு ஸ்டைலிஷான ஒரு கதாபாத்திரத்துக்கு எப்படி என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லை சார், நான் வந்து உங்களை அந்த படத்தில் பார்த்தேன், ஆனால் தொடர்ந்து நான் வந்து உங்களை முகநூலில் வந்து பார்த்துட்ருக்கேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். அதில் உங்களோட மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது என்னோடய கதாபாத்திரத்துக்கு நீங்கள் பொருந்துவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த என்னோடய கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுங்கிறத நான் அந்த சிவகுமாரின் சம்பந்தம் படத்துலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள இறங்கினது. முதல் படம் அவருக்கு முதல் படம், இயக்குனராக, கதாநாயகராக, தயாரிப்பாளராக. எனக்கு வந்து இப்போ அது இன்றைக்கி நாளைக்கு ரிலீஸ் ஆக போது என்னுடைய 6வது படம். அது ரிலீஸ் ஆகல 6வது படம். ஆனால் சிவகுமாரின் சபதம் என்னுடைய முதல் படத்தில் எப்படி நான் ஒரு முழு நீள கதாபாத்திரம் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு முழு நீள கதாபாத்திரம். ரொம்ப நல்லா அவர் பார்த்துக்கிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏன்னா ஒரு இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி இந்த காட்சி எடுக்க போகிறோம் அல்லது நாளைக்கு இந்த காட்சி எடுக்க போகிறோம், இதுதான் வசனங்கள் சொல்லி வசன பக்கத்தை கூட நம்மகிட்ட கொடுத்துடலாம் முதல் நாளே. அந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், என்கிட்ட நான் காலையில் போன உடனே லேப்டாப்பில் வந்து சீனை போட்டு காமிச்சார். இந்த சீன் தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு. என்ன எடுக்க போகிறோமோ அதை அவங்க முதல்ல ஆல்ரெடி அவங்க ஆஃபீஸில் உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஆக்ட் பண்ணி, ஒரு 4 பேர் ஒன்றா ஆக்ட் பண்ணுறாங்கன்னா 4 பேர் ஆக்ட் பண்ணிவிட்டு அதை எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இந்த கேரக்டர் தான் உங்களோட கேரக்டர், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க சார். ஒரு நல்ல தெளிவான அவருக்கு ஒரு நல்ல தெளிவு இருந்தது. தனக்கு என்ன வேணும், தான் என்ன எழுதியிருக்கோம், அதை எப்படி நடிகர்கள்ட்ட வாங்கணுன்ற தெளிவு அவருக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்துட்டாலே நடிகர்களோட வேலை வந்து பாதி குறைஞ்சிரும். அது சுலபமாக செய்யலாம் நம்ம அதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த படத்தில் உங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. சரியா மேம், ஆக்சுவலாக வந்து நான் உங்களோட இன்ஸ்டா பார்த்தேன். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து மாடலாக இருக்கீங்க, ஒரு தமிழ் பெண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியுது, நார்த் சைட்லேருந்து தான் ஹீரோயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்ருக்காங்க. பட் நம்ம சைட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நடிக்கிறாங்கன்னும் போது வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஃப்ளூயண்ட்டாக தமிழும் பேசுகிறீங்க. எஸ், இந்த படம் எப்படி கமிட் ஆனீங்க? அந்த டேரக்டர் அப்ரோச் பண்ணாங்களா இல்லை நீங்கள் டேரக்டர் அப்ரோச் பண்ணி? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படி கேட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓகே மீட் பண்ணிவிட்டு ஆடிஷன் போகலாம், டீம் பற்றிலாம் கொஞ்சம் கேட்டுட்டு தென் ஸ்டோரி கேட்டேன். என்னோடய போர்ஷன் மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆடிஷன் போச்சு, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடந்து எங்கேயோ தோணுச்சு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால் ஓகே டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ மாடலிங்கில் இருக்கீங்க அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா இல்லை ஓகே சான்ஸ் கிடச்சிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்? ஆக்டிங்கில் வந்து இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து சரி ஓகே வை நாட் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ டேரக்டருக்கு எடுத்தோன்னே நோ சொல்லிட்டீங்க?
இல்லையே, நான் நோ சொல்லலையே. இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஐடியாவே வந்துச்சு ஓகே அப்படின்னீங்க. அது இப்போ அந்த ஐடியா எப்போ வந்துச்சு? எந்த டைரக்டருக்கு ஓகே சொல்லு? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நோ சொல்லலை நான். ஓ, அப்போ அதுக்கு முன்னாடி இந்த தாட்ஸ் வந்துச்சு. ஆமாம் பண்ணலான்னு தோணுச்சு. ஓகே, மாடலிங்கில் இருந்தேன். ஆக்டிங் வந்து எனக்கு பெருசாக 9 to 5 ஜாபில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஒரே ஒர்க் பண்ணுற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணும் போது அப்படி தோணுச்சு. ஆக்டிங்கில் அது இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அதனால ஓகே அப்படி வளர்ந்துச்சு. இல்லைங்க சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹிப்ஹாப்போட படங்கள் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் படங்கள் நிறையா பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. பட் இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டேரக்ஷன் சைட்லையும் சரி ஆக்டிங் சைட்லையும் சரி ஃப்ரெஷ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டேரக்டர் மேலே நீங்கள் நடிக்கும் போது ஸ்பாட்டில் வர ஹோப்பை விட பட் அவர் கதை சொல்லும் போது ஒரு ஹோப் க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த நரேஷனில் ஸோ இவர் எந்தளவுக்கு உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணார்? அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லான ஒரு டேரக்டராக இருந்தாரா? இல்லை, அவர் நல்ல தெளிவாக எனக்கு கதையை சொன்னார், என்னோடய கதாபாத்திரத்தை தெளிவாக சொன்னார். ஆனால் எப்பயுமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம இப்போ ஃபீல்டுக்கு போய் அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் தான். அதுக்கு தான் நான் முதல்ல அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து காமிச்சிட்டார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஏன்னா அப்போ ஒரு தடவை அவர் தன் நண்பர்களோட உட்காந்து ஒரு தடவை பண்ணி பார்க்குறாரு, அதை வீட்லேயே ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு இதனால் என்னென்னா நீங்கள் போய் எங்கே படப்பிடிப்பு நடக்குதோ அந்த இடத்துல நம்ம நேரத்தை விரயம் பண்ணுறதில்ல. நல்ல திட்டம், ஸோ தெளிவாக எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து ஒரு இது பண்ணார். ப்ரொடியூசரும் அவரான்றதுனால வந்து ரொம்ப ப்ரீ பிளானோட இருக்காரு. யார் ப்ரொடியூசராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். அதுதான் வந்து ப்ரொடியூசருக்கு நல்லது, சினிமாவுக்கு நல்லது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா அவங்க அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருமே சினிமாவுக்கு புதுசு. நானும் புதுசுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து இப்போ 6வது வழியில் வந்திருக்க படம். ஆனால் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஏஜ் காரணமாக இருக்கலாம், என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு சீன் இருக்குது. அதில் நீங்கள் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கடலில் போய் இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த காட்சி எடுக்கும்போது மொத்த யூனிட்டுமே வந்து என்னை ரொம்ப நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரிஸ்கி ஷாட் அது. நானுமே கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா இந்த வயசில் போய் நம்ம அதை செய்கிறதானா. ஆனால் எல்லாமே திட்டம் போட்டோம். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை அப்படியே பண்ணுறேன், ஆனால் வேறு எந்த தடைகளும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நார்மலாக ஒரு டேக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து 10 தடவை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பல காரணங்களுக்காக. நடிப்பு தாண்டி நடிகர்கள் நல்லா பண்ணிட்டா கூட வேறு காரணங்களுக்காக மறுபடியும் ரீடேக் போக வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஷாட் ஒன்று பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஷாட் அது அந்த மாதிரி ஒரு ஷாட்டை எடுக்கிறதுக்கு மொத்த யூனிட்டும் வந்து எவ்வளோ ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிறது தான் அந்த யூனிட்னோட சிறப்பு இருக்குது. அது அந்த கடைசியில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நீங்கள் ரங்காவை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக அவர் டேரக்டராக இருந்தாலும் ஒரு டேரக்டராக நீங்கள் அவர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. பட் ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அவர் ஜெயிச்சிட்டாரா? ஆக்டரா ஒரு நடிகனா இந்த படத்தில் அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்ற இந்த ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஏன்னா பிகாஸ் டேரக்ஷன் சைடில் சொல்லும்போது ப்ரீ பிளானாக இருக்காரு, எல்லாமே வந்து ஒரு பக்காவான ஒரு ஷெட்யூலோட வராரு அப்படின்லாம் சொன்னீங்க. ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டராக அவர் ஓகே ஃபைன், பட் ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்ற? ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொடியூசராகவும் டேரக்டராகவும் இருந்த ப்ரெஷர் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால ஒரு நடிகராக முழுமையாக அவர் வந்து பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து அவருக்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் வெளிப்படுத்தினார். கேள்வி உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டீங்க, அதை அவர் வந்து அவரே அதை ஒப்புக்கொண்டார். எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறத, நான் அடுத்தடுத்து நான் வந்து என்னை வந்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முதல் படத்தில் இவ்வளோ பொறுப்புகளை ஏற்றுட்டு இருக்கும்போது மற்ற ரெண்டுத்தையும் அவர் வந்து தெளிவாக திட்டமிட்டு சிறப்பாக பண்ணார். இதில் வந்து அவருக்கு யோசிக்க நேரம் இல்லை போல் இருக்கு. இப்போ எனக்கு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் என் கதாபாத்திரத்தை பற்றியே நான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். எனக்கு அது முழு நேரமாக இருந்தது, என் வேலை அது மட்டுமாக இருந்தது. ஆனால் செய்வாங்க அப்படி. அதனால் வந்து தயாரிப்பாளரும் இயக்குனரும் வந்து நடிக்கக்கூடாதுன்னு இல்லை. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க, அது ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் நான் வந்து என்னோடய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட, இன்றைக்கு நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ, பெரிய பெரிய இயக்குனர்கள் யாரெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோமோ, இவங்க எல்லாருக்குமே முதல் படம்னு ஒன்று இருக்குது. அந்த முதல் படத்துலேருந்து தான் இன்றைக்கி கொண்டாடுற இடத்துல வந்திருப்பாங்க. அந்த முதல் படத்தில் அவங்க வந்து குறைகளே இல்லாத படைப்பை கொடுத்துருக்க முடியாது. முதல் படத்துலையும் குறைகள் இருந்திருக்கும். ஆனால் அப்போ தட்டி கொடுத்து நீங்கள் ஊக்குவிச்ச மாதிரி இந்த ரங்காவும் ஊக்குவிச்சால் நாளைக்கு இன்றைக்கி நம்ம கொண்டாடுற இயக்குனரில் ஒருத்தர் மாதிரி இந்த ரங்காவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் செய்யணும்.
அண்ட் சேம் திங், இது ஜென்ரலான கொஸ்டின் தான். இது நிறைய ஹீரோயின்ஸ் அதுவும் தமிழ் சைட்லேருந்து வரவங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வி தான். ஒரு தமிழ் பெண் ஒரு கதாநாயகியாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அண்ட் முக்கியமாக ஃபேமிலி சைடில். ஸோ எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் ஃபேமிலியை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? ஸ்டார்டிங்கில் தெரியும் தமிழ் ஃபேமிலினாவே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும் தான். பட் அதை ஃபேமிலியில் வந்து ஒத்துக்கவே இல்லை சுத்தமாக. இப்போ ஆனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, வேண்டவே வேண்டாம். 1 இயர்லாம் நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள, நான் ப்ளீஸ் இதுதான் என்னோடய பேஷன், என்னோட ஹார்ட் ஒர்க்னால் நான் போடுறேன், வெயிட் பண்ணுங்க, பாருங்கள், தென் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்னை ட்ரை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு ஓகே நீ பண்ணு, உனக்கு பிடிச்சது பண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. அது நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாங் இருக்குது. ஸோ எப்பயுமே சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஹீரோக்கும் அண்ட் ஹீரோயினுக்கும் உள்ள இந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? பிகாஸ் அவரும் முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறாரு அண்ட் இயக்குறாரு, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசென்ட்டில் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அவர் ரொம்ப கைண்ட் பர்சனுங்க, பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், காமாக இருப்பார், லைக் ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் அந்த மாதிரிலாம் இல்லை, பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியான பர்சன், நல்லா மிங்கிள் ஆவார். ஏதாவது நம்ம கேட்கணுன்னா கூட கேட்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அவர்கிட்ட பேசவும் ஈஸியாக இருந்தது, மிங்கிள் ஆகவும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ செட்லேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக போச்சு. ஓகே, ஸோ எனக்குமே வந்து ஒரு டேரக்டர் வந்து எந்த லொக்கேஷன்லையுமே ஒரு டேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த மைண்ட் டெம்போ வந்து எங்கேயுமே நம்ம வந்து ஃபைன் பண்ணவே முடியாது, ரைட்டா? பட் ரங்கா அவர்கள் எந்த இடத்துல டேரக்டராக இருந்தார், எந்த இடத்துல ஒரு ஹீரோவா உங்களோட பேரா நடந்துக்கிட்டார்? அவர் வந்து அவருக்கு சரியாக பண்ணலன்னா ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி காமிச்சுப்பார். லைக் கேட்க மாட்டார், ஐயோ சரியாக பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி கேட்கல. பட் அவர் அப்செட் ஆகுது வச்சு அவர் ஃபேஸை பார்த்து தெரிஞ்சிடும். நீங்கள் வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு டேக் கூட பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க, பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி அவர் அப்செட் ஆவாருன்னு தெரிஞ்சால் நானே சொல்லிடுவேன், நான் இன்னொரு ஷாட் போயிடலாம் அப்படி அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஓகே, ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஹர்ட் பண்ணவே இல்லையா? கண்டிப்பாக இல்லை, பண்ணவே இல்லை. அவர் யாரையுமே பண்ணியிருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அவர் யாரையுமே கண்டிப்பாக நான் ஜென்ரலாகவே ஒரு மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்க்குற விஷயம் அதுவாக தான் இருக்கும். கைண்ட்னஸ் இருக்கணும், எல்லார் மேலேயும் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ அது அவர்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ எழுங்க சார், நீங்கள் வந்து இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. பட் என்னதான் வந்து கேரக்டர்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் பெருசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்குங்களா? இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற கேரக்டர்ஸ், எந்த மாதிரி கேரக்டர்ஸை நான் ஹோல்ட் பண்ணி பண்ணணுன்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குது? இல்லை, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பண்ணலாங்க. ஒரு நடிகனா அது ஓகே. ஆமாம், பட் ஆனால் அதை மீறி ஒரு என்ன இல்லை, நான் இதை எப்படி சொல்கிறேன், நான் இந்த கதையை வந்து இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக வந்து என்கிட்ட ஒரு கதாபாத்திரத்தை சொல்கிறீங்கன்னா, அந்த கதாபாத்திரம் வந்து என்னை ஒரு 5 நிமிஷம் யோசிக்க வச்சுட்டுன்னு வைங்களேன், என்ன நான் அந்த கதாபாத்திரம் பண்ணுவேன். அது திரையில் வந்து 5 நிமிஷமே வர கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கதாபாத்திரம் என்னை சிந்திக்க வச்சதுன்னா, அந்த கதாபாத்திரத்தை எப்படி நம்ம வந்து திரையில் கொண்டு வரணும், எப்படி நம்ம செய்யணும், அதுக்காக நம்ம என்னென்ன வந்து ஒத்திகையை எடுத்துக்கணும், எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னு வைங்களேன், அந்த கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம். அது எவ்வளோ நேரம் வருதுன்றது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு நான் வந்து காத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்னைக்காச்சும் ரைட் அண்ட் டைரக்ஷன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஐடியா இருக்கா? சினிமாவா? இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து நான் நாடகத்துறையில் இருக்கேன். நான் வந்து நாடகங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ பொன்னியின் செல்வன் வந்து நான் தயாரிப்பாளர். ஓகே, நான் இப்போ வந்து காஞ்சி மகாபெரிவரை பற்றி ஒரு நாடகம் பண்ணியிருக்கேன், 50 ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் அது ஒரு ஸ்டேஜில் ஒரு சாயந்தரத்தில் ஒரு 110 பேர் ஆக்ட் பண்ணுவாங்க அந்த ட்ராமாவில். ஒரு 3 மணி நேரம் ட்ராமாவில் 110 பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் தேட்டரில் இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ தேட்டர் ப்ளே பண்ணுறதுக்கும் அண்ட் இங்கே வந்து கேமரா முன்னாடி ப்ளே நடிக்கிறதுக்கும் ஸோ எந்த அளவுக்கு சார் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? பிகாஸ் நிறைய இடத்துல வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே தேட்டர் ஆர்டிஸ்ட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர், அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு தான் இங்கே அதிகமான சான்ஸ் கிடைக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தேட்டர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அண்ட் இன்ஃப்ளூயன்சரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் வேரியேஷன் இருக்கா? நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஆனால் நான் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன மரியாதை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய முதல் படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சிவகுமாரின் சபதம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில் வந்து ஆதிக்கு தாத்தாவாக ஒரு இளங்கோ குமரன் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வீடியோ சேனல் எல்லாம் வந்து இப்படியான ஒரு நடிகரை இது நாள் வரை ஏன் தமிழ் சினிமா பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று நினைக்க வைத்து விட்டார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எல்லா விமர்சனங்களுமே பாராட்டியிருந்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சினிமாவா தேட்டரா இது ரெண்டுத்தில் எது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு தேட்டர் பர்சனாக வந்து தேட்டர் தான் கஷ்டம், நாடகம் தான் கஷ்டம். ஒரு நல்ல நாடக நடிகனால் சினிமாவை வந்து புரிஞ்சிக்க முடியும், நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். இல்லை நான் இப்படி சொல்கிறேன், ஒரு நாடகத்தில் இருந்து சினிமாவுக்கு வர்றவங்க அந்த சினிமாவை புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த மீடியமை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகலாம், அதிகபட்சம் 3 நாள் ஆகலாம். ஆனால் வெறும் சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு, சினிமாலேயே அறிமுகமாயிட்டு சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு நாடகத்தில் வந்து ஒருத்தரை நடிக்க சொன்னீங்கன்னா அவர் 3 மாதம் ஒத்திகை பண்ணால் கூட அந்த 3 மணி நேரம் நேரடியாக வந்து மக்கள் முன்னே நடிக்கும்போது அது அவருக்கு சிக்கலாக தான் இருக்கும். அதுதான் நாடகத்தினோட சிறப்பு. ஆனால் சினிமா ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமாவில் ஒரு நிமிஷமும் காசுங்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உடனே வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நாடகத்துலேருந்து வரவங்க அந்த சினிமாவை, அந்த மீடியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லையா? அந்த 3 நாள் சொன்னேன், அந்த 3 நாளை இவங்களால் தாங்க முடியல, சினிமாவில் தாங்க முடியல. ஆனால் நாடகக்காரங்க வேணாம் நிறுத்திடுறாங்க. இது சரியான புரிதல் இருக்கும் பட்சத்தில் அதை செய்யலாம். எனக்கு வந்து ஆதி வந்து எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு புரிதல் இருந்தது, சினிமானா என்னென்னு எனக்கு தெரியும். நான் வந்து சினிமாவுக்கு 60 வயசில் 2021 வந்திருந்தாலும் நான் சினிமாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். என்னுடைய தம்பி இளங்கோ குமரவேல், உங்களுக்கெல்லாம் தெரியும், நடிகர். பொன்னியின் செல்வனுக்கு அவர் தான் திரைக்கதை இருக்கார். நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு மாடியில் தான் பல சினிமா கதைகள் உருவாகியிருக்கு. அவருடைய அழகிய தீயே, அபியும் நானுமெல்லாம். நான் சினிமாவுக்கு நெருக்கமானது தான், பட் நேராக வந்ததில்லை. ஆனால் அது என்னை கூப்பிடும்போது எனக்கு அந்த மீடியம் புரியுங்கிறதுனால தைரியமாக வந்து உள்ளே வந்து அவ்வளோ பெரிய ஒரு நீள கதாபாத்திரத்தை செய்ய முடிஞ்சது. நாடகம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாடக நடிகர்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள். ஸோ நைஸ் சார். அண்ட் ஆதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார். ஆனால் அதுக்கப்புறம் நடிகராக ஆனார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். உங்களை பொறுத்தவரையும் ஹிப்ஹாப் ஆதி இந்த 3 துறையில் எதை வந்து அவரால் இன்னும் அழகாக வந்து கொண்டு போக முடியும்? அவரோட லைஃப் கரியராக இருக்கட்டும், இல்லை அவரோட லைஃப் ஜேர்னியில் இந்த 3 எதை அழகாக கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை அவருடைய ஜீவன் வந்து இசை தான், அதுதான் அவருடைய ஜீவன். அவர் வந்து அவருடைய முதல் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசியம் முறுக்கு முதல் படம் வந்து மிக தெளிவான ஒரு படம். ஒரு இயக்குனராக வந்து அவர் முழுக்க வென்ற படம் அது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்தார், சிவகுமாரின் சம்பந்தம் பண்ணார். அது சிவகுமாரின் சம்பந்தம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நசிந்து போன அல்லது நசிந்து போய் கொண்டு இருக்குன்ற மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி எடுத்துக்கிட்டு ஒரு குடும்ப பின்னணியை வச்சுக்கிட்டு ஒரு கதை பண்ணுறாரு. ஒரு தேவையில்லாத ஒரு கோவத்தினால 20 வருஷம் வந்து நான் தறி நெய்ய மாட்டேன்னு ஒரு வயசான ஆள் வந்து சொல்லிட்டு 20 வருஷம் தன் வாழ்க்கையில் வீணடிச்சிட்டார்ன்றத 60 வயசு பெரியவருக்கு அவரோட 20 வயசு பேரம் சொல்லிக் கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் அவர் எப்பவுமே யோசிக்கிறவர். அவர் எல்லாமே அவருடைய முயற்சிகள் வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய முயற்சிகளாக தான் வச்சுட்ருக்காரு. சில நேரங்கள் என்னென்னா எல்லா பொறுப்புலையும் ஒன்றா வகிக்கும் போது ஏதாவது ஒன்றுத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கிறது வாய்ப்பு இருக்காது. அவருக்கும் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதனால் அவர் மியூசிக் டைரக்டராக இருக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ்ன்றீங்க? இல்லை, அவருக்கு பிடிக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அது. பட் அதை தாண்டி அவர் நிரூபிச்சிட்டாரு இயக்குனராக. இப்போ கடைசி உலக போர்னு ஒரு படம் வந்து நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன், நான் எதிர்கட்சி தலைவராக பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய படம் அது. அந்த மாதிரி ஒரு படத்தையும் ஒரு கதையும் சிந்திச்சு வந்து அதை வந்து இப்போ படமாக்கி காமிக்க முடியுங்கிறது வந்து அவருக்குள்ள ஒரு இயக்குனர் இருந்துகிட்ருக்காரு. அவர் தொடர்ந்து இயக்குவார், அவர் தொடர்ந்து திரைத்துறை தான் வருது, தொடர்ந்து இயக்குவார், நல்ல இயக்குனராகவும் நல்ல நடிகராகவும் வருவார். அந்த படத்துக்கு அவரே ப்ரொடியூசர்? ஆமாம், அவரே ப்ரொடியூசர். அது பெரிய தைரியமான முடிவு தான் அதெல்லாம். ரியா, ஒரு முதல் படம் அப்படிங்கும்போது ஒரு கேமரா முன்னாடி வர்றது ஈஸியான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்குது. பட் எந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல நம்ம நடிக்க வந்தது தப்பான ஒரு டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கா இதுக்கு முன்னாடி? ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கும் இந்த மாதிரி வரல. இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நினைப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து இதான் கெரியர் சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு படத்தில் கம்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் தான் பண்ணுவேன். ஸோ மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நிறைய ரிகர்சல்ஸ் இருந்துச்சு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இம்ப்ரூவ் பண்ண தான் நினைப்பேனே தவிர டே பை டே வந்து இப்போ பார்க்கும்போது கூட நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து இன்னுமே பெட்டராக பண்ணணும்னு நினைப்பேன். ஐயோ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன தாட் கூட எனக்கு வரல. ஸோ ஹீரோயினாக வந்து அறிமுகமாயாச்சு தென் சென்னை. இதுக்கப்புறம் எந்தெந்த நடிகர் கூடலாம் நடிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது? பிகாஸ் இன்னைக்கு கரண்ட்
ஸ்டண்ட்டில் நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேர் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் தமிழ் பெண் இங்கே இருக்காங்கங்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், எஸ் எனக்கு இவரோட நடிக்கணும் சார், நான் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஸோ காலேஜ் டைம் ஸ்கூல் டைமில் அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யார் கூட நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது? அப்படி நான் என்ன சொல்கிறது, உண்மையாக சொல்லிடுங்க போதும், கண்டென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அஜித் சார் பிடிக்கும். ஓகே, ஸோ அதனால் நடித்தா அஜித் சார் கூட. ஒருவேளை விஜய் சார் வந்து அரசியல் களம் சொல்லு, நீ தான் தைரியமாக சொல்லு. ஓகே, ஒருவேளை விஜய் சார் வந்து அரசியலில் இறங்கிட்டாருன்றதுனால இப்போ அஜித் சார் கூட எல்லாம் நடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே காட்டுறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த ஐடியா இருக்கும் அப்போலேருந்து. பட் மோஸ்ட்லி பெண்கள் வந்து அதிகமாக சொல்கிறது வந்து விஜய் சார் தான் சொல்லுவாங்க. அதனால தான் அந்த கொஸ்டின் முன் வச்சேன். எனக்கும் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை, ஐ மீன் எல்லாரோட படம் பண்ணணும், என்ன மாதிரி நியூ கமர்ஸ் வருவாங்க, ஸோ எல்லாரும் கூட பார்க்காம படம் பண்ணணும், அவ்வளோதான். இவங்க தான் அவங்க தான். எனக்கு பர்சனலாக அஜித் சார் பிடிக்கும். ஓகே, அஜித் சார் கூட நடிக்கணும்னா ஹீரோயினாக நடிப்பீங்களா இல்லை சிஸ்டராக நடிப்பீங்களா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் கூட நடித்தாவே போதும், சிஸ்டராக இருந்தாலும் ஹீரோயினாக இருந்தாலும் அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபைனலி அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி பேசணும் அண்ட் பர்சனலாக உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படத்தை பற்றி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. சார், இந்த படம் ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஜானராக இருந்துச்சு அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்லேயே ஒரு இன்டர்வியூவில் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்களம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும், இல்லை ஏன்னா பிகாஸ் வட சென்னை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்கும் போது ஒரு தென் சென்னைன்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து தேட்டரிக்கலாக புல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அவங்களால எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வந்து இறுதியாக வந்து ஒரு படத்தை வந்து தீர்ப்பளித்து நிறுத்துகின்றவர்கள் வந்து ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸுக்கு புரியாத நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது, ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து தென் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பத்திரிகைகளில் நாம் வந்து செய்தியாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து அடிப்படை பிரதானமாக வச்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து இயக்குனர் செய்திருக்கார். ஆனால் அதுக்காக அந்த விஷயத்துக்குள்ளேயே அவர் முழுக்க போல அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு குடும்ப ட்ராமா வந்து நடந்திருக்கு. ஆனால் அந்த விஷயம் பேசப்பட்டது தமிழ் சினிமாவுக்கு புதுசு. உங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப்பில் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மூவி எனக்கு. பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் மூவிலே இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆக்ட் பண்ணுறதுக்கு, பர்சன்ஸ் சுற்றி எல்லாருமே வந்து காமாக வெல்கம் பண்ணிக்கிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம என்ன பண்ணுமோ அதை. ஸோ அதனால் வந்து இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷல், அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாருக்குமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு உங்கள் டீமுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். 2 லைன் பாடினா கூட நல்லாயிருக்கும். ஐயோ, வேணாம். சார், ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி, சிக்கன் பிரியாணி. என்ன டைம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், 3 டைம்ஸும் சாப்பிடுவேன்.